மருமகள் தந்திரம். ஆகாஷ், வர்ஷினி இருவருக்கும் இது தலை தீபாவளி. ஒரு தனியார் ஜவுளி கடையில் 1000 ரூபாய், 600 ரூபாய் என்று 2 விலையில் புடவை எடுத்தாள் வர்ஷினி. அதில் 1000 ரூபாய் புடவையை தன் அத்தை கமலத்திடம் நீட்டினாள். என்னம்மா இது? தீபாவளிக்கு உங்களுக்கு நான் எடுத்த புடவை அத்தை. என்னம்மா, புடவை ரொம்ப சைனிங்கா இருக்கு, கலரும் பளிச்சுன்னு இருக்கு. வயசான எனக்கு எதுக்கு இந்த மாதிரி புடவை? அப்படி என்ன அத்தை உங்களுக்கு வயசாயிடுச்சு? காதோத்துல இருக்கிற வெள்ளை முடிக்கு டை அடிச்சா எனக்கு அக்கா மாதிரி இருப்பீங்க. டை அடிச்சுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்டு சிரித்த கமலம், அது என்னம்மா கையில இன்னொரு புடவை கடிச்சிருக்க? அது காட்டன் புடவை அத்தை, சிம்பிளா எனக்கு எடுத்தேன், விலையும் கம்மி. அதனால என்னம்மா, இந்த காட்டன் புடவையை நான் எடுத்துக்கிறேன், அந்த ஷைனிங் புடவையை நீ கட்டிக்க என்றாள் கமலம். இரவில் அவர்கள் தனி அறையில் இருந்தபோது ஆகாஷ் சொன்னான், பரவாயில்ல வர்ஷினி, அம்மாவுக்கு நல்ல ஐஸ் வச்சுதான் பேசுற. வெரி குட், வெரி குட் என்றான் லேசான நக்களுடன். இதுதாங்க பொம்பளைங்க சைக்காலஜி. ஒரு பொம்பளைய பார்த்து இன்னொரு பொம்பளை இளமையா இருக்கீங்க, என்னை விட நீங்க உசத்தின்னு சொன்னா போதும், எல்லா பொம்பளைங்களும் கூல் ஆயிடுவாங்க என்றாள் வர்ஷினி. அதே சமயம் அங்கே அடுக்கலையில் இருந்த கமலமோ, என் மாமியார்கிட்ட நான் போட்ட தந்திரத்தையே என் மருமக என்கிட்ட போட்டு காட்டுறா. பரவாயில்ல, என் மருமக உழைச்சுக்குவா என்று மனசுக்குள்ளே சொல்லி சிரித்து கொண்டாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.